வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு சோகமான ஒரு செய்தி தான். அதாவது என்ன சோகமான செய்தி அப்படின்னு கேட்டால், இனிமே நம்மளால் டிவியில் பார்க்க முடியாது. அதாவது டபிள்யூ வந்து சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் வந்து நம்ம காலையில் லைவ் பார்ப்போம்ல, ரா, என்எக்ஸ்டி, ஸ்மாக்டவுன், அப்புறம் பேப்பர்யூ, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒட்டு மொத்தமாக சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் லைவில் தான் நம்ம பார்ப்போம். இனிமேல் அது எதுவுமே நம்மளால் லைவில் பார்க்கவே முடியாது. அதாவது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அதாவது 2025 எலிமினேஷன் சேம்பர் பேப்பரையும் நடந்துச்சுல்ல, அதுதான் நீங்கள் வந்து உங்களோட கண்ணால் டிவியில் பார்த்த லைவ் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. கோடி சொல்கிற மாதிரி எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நினச்சாலும் டிவியில் நீங்கள் டபிள்யூ பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி நம்ம தலையில் வச்சுட்டாங்க. அதாவது ஏப்ரல் எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும். ஏப்ரல் அப்படின்னாவே எல்லாமே ஃபூல் பண்ணுவாங்க, அதாவது ஏமாற்றுவாங்க, சீட் பண்ணுவாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஏப்ரல் மந்த்தே வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அதில் வந்து சொல்லுவாங்களா, அதாவது எப்படி சொன்னால் ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏப்ரல் வந்து ஃபூல் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே. அதாவது இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபூல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ டபிள்யூ வந்து இப்போ நம்மளை ஒட்டு மொத்தமாக ஃபூல் பண்ணிட்டாங்க. அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து டபிள்யூ வந்து ஒட்டு மொத்தமாக நெட்ஃப்ளிக்ஸ்க்கு மூவ் ஆக போகுது. இதுக்கப்புறம் நீங்கள் நினைத்தாலும் உங்களால் டிவியில் டபிள்யூ ஷோஸ்கள் எதையுமே உங்களால் பார்த்து கொள்ள முடியாது என்கின்ற அதிகாரப்பூர்வ ஒரு தீர்ப்பை நம்மளுடைய டபிள்யூ வந்து இப்பொழுது தெரிவித்து விட்டார்கள். இதனால் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போகிற ரா, ஸ்மாக்டவுன், என்எக்ஸ்டி, லைவ் ஈவென்ட் எந்த பேப்பரையுமே இனிமேல் உங்களால் டிவியில் பார்க்க முடியாது. நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி மந்த்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பே பண்ணி மட்டுமே தான் உங்களால் இனிமேல் டபிள்யூ ஷோஸ் எல்லாமே பார்க்க முடியும். எனக்கு வந்து டபிள்யூ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நான் வந்து டபிள்யூ பார்த்தே தருவேன். ரா, ஸ்மாக்டவுன், என்எக்ஸ்டி, லைவ் ஈவெண்ட்டு, அது இல்லாமல் பேப்பர்வியூ எல்லாமே நான் டபிள்யூ பார்ப்பேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, எத்தனை பேர் வந்து அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி மந்த்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பே பண்ணி எத்தனை பேர் பார்ப்பீங்க சொல்லுங்கள்? குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் பார்ப்பீங்க? அதாவது 100%ல் ஒரு 80% வேணால் நீங்கள் பார்ப்பீங்க. மிச்சம் 20% பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அது ஒட்டு மொத்தமே அது ஃபெயிலியராக தான் போகும். அதாவது பார்க்கவே மாட்டாங்க. அதாவது நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாமே என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது டபிள்யூ பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் அதை வந்து டிவியில் லைவாக தான் உட்காந்து பார்க்க ஆசைப்படுவாங்களே தவிர, மற்றபடி மொபைலில் வச்சு யாருமே பார்க்க மாட்டாங்க. அதாவது மொபைலில் பார்க்குறது அப்படிங்கிறது வெறுத்துருவாங்க. அதாவது இது போடா இதெல்லாம் ஒரு இதான்னு சொல்லிட்டு மொபைலில் பார்க்குறதா. அதுவும் நம்ம டிவியில் லைவ் பார்க்குறப்பனா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு கூட, நம்மளோட அண்ணன் தம்பி அவங்க கூட வந்து உட்காந்து பார்க்குற அந்த ஒரு உற்சாகம், அந்த ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது அது தனி. அந்த ஒரு ஃபீல் அப்படிங்கிறது அது தனியாக இருக்கும். அதனால் யாருமே அதை வந்து பெருசாக மொபைலில் பார்க்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் இனிமேல் நம்ம மொபைலில் தான் பார்த்து ஆகணும். ஏன்னா டபிள்யூ வந்து அந்த நிலைமைக்கு வந்து இப்போ நம்மளை தள்ளிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நானே வந்து லைவில் பார்க்க தான் நான் ஆசைப்படுவேன். அதாவது நான் லைவில் பார்க்குறேன் அப்படின்னு கேட்டால், என் கூட எங்கள் அண்ணனுங்க ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரெஸ்லிங் வந்து நான் எப்போ பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு கேட்டால் 2010 தான் நான் ஆரம்பித்தேன். அதாவது ரெஸ்லிங் பார்க்க ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அண்ணன் ரெஸ்லிங் பார்ப்பார். அவரோட உட்காந்து நான் பார்த்தேன். அந்த ஒரு விருப்பத்தினால இன்ன வரைக்கும் நான் வந்து அந்த ரெஸ்லிங்கை வந்து கைவிடாமல் இன்ன வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எங்கள் அண்ணன் கைவிட்டுட்டாங்க. அதாவது அவங்க அடுத்தது ஸ்டெப்பு போகிறான் அப்படிங்கிறக்காக அந்த விஷயத்தையே மறந்துட்டாங்க. ஆனாலும் நான் வந்து அந்த ரெஸ்லிங்கை வந்து இன்னமும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதாவது எனக்கு அதான் சொல்லலை, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் 10 வயசில் நான் ரெஸ்லிங் பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் நான் 15 வருஷமாக நான் ரெஸ்லிங் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம டிவியில் லைவ் பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அண்ணன் கூட உட்காந்துருப்போம், அப்பா கூட உட்காந்துருப்போம், தம்பி கூட உட்காந்துருப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் உட்காந்து பார்க்குறப்ப அது ஒரு உற்சாகமாக இருக்கும். ஆனாலும் நம்ம மொபைலில் வந்து பார்ப்போமா அப்படின்னு கேட்டால் பார்க்க மாட்டோம். அது இப்போ வந்து இதே நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப, இப்போ மொபைலில் வந்து இப்போ மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த மேட்ச்சை வந்து நம்ம முழுசாக நம்ம பார்க்க மாட்டோம். உடனே ஸ்கிப் பண்ணி பார்ப்போம். அதாவது ஓட்டி விட்டு பார்ப்போம். அதாவது அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓட்டி விட்டு தான் பார்ப்போம். அதில் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே நமக்கு கிடைக்காது. ஆனால் நம்ம லைவ் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், அந்த டிவியில் லைவ் பார்க்குறோம்னா அதை நம்மளால் ஓட்டி விட முடியாது. அதாவது அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும், அடுத்து இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கியூரியாசிட்டிலே இருப்போம் நம்ம அந்த இடத்துல. ஒரு மேட்ச் நடக்குது, இப்போ சிஎம்முக்கு இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு மேட்ச் நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி டிவியில் பார்க்குறப்ப நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புலேயே இருப்போம்.
இதே வந்து நம்ம செல்லில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் ஓட்டிவிட்டு பார்ப்போம். ஆஹா இதில் யார் தான் வின் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்த்தே திருண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓட்டிவிட்டு பார்த்துக்காங்க. நம்ம அந்த மேட்சுக்கான ஹைப்னஸ் வந்து கூட நமக்கு நம்ம மத்தியில் இருக்கா. அதே மாதிரி அது என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து உடனே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, போடா இதான் நடக்க போதா அப்படிங்கிற மாதிரி மனசு உடஞ்சு போயிடுவோம். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் டிவியில பார்க்குறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட். ஆனா, அந்த விஷயத்த எல்லாமே நம்மளோட WWE வந்து குழி தோண்டி ஒட்டுமொத்தமா விதைச்சிட்டு, நீங்க ரெசில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்புட்னா, நீங்க வந்து கண்டிப்பா வந்து Netflix ஆப்ப வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி, மந்த்துக்கு எவ்வளோ அதாவது ரூ. 149 இத வந்து நீங்க பே பண்ணி, நீங்க கண்டிப்பா நீங்க ரெசல்ட் பார்த்துக்கலாம்டா, அப்படிங்கிற மாரி இப்போ சொல்றாங்க. அது இல்லாம இன்னொரு பெனிஃபிட்டையும் நம்மளோட WWE சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து ரூ. 149 நீங்க வந்து பே பண்ணி நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து WWE ஷோஸ் மட்டும் நீங்க பார்க்க மாட்டீங்க. அதுல வந்து ஏகப்பட்ட ஷோஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதில இருக்கு. நீங்க அத பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அதில வந்து மூவியா இருக்கட்டும், அதாவது தமிழ் மூவியா இருக்கட்டும், இல்ல தெலுங்கு மூவியா இருக்கட்டும், இல்ல ஓடிடில அதாவது புது படம்லாம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அதாவது Netflix ஆப்ல வந்து நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்கல்ல. அதாவது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாத படங்கள் எல்லாம் இப்ப Netflix ஆப்ல இது பண்றாங்கல்ல. அதையும் நீங்க பார்த்துக்கலாம். அது இல்லாம உனக்கு புடிச்ச மூவிய நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். புடிச்ச மூவிய நீங்க பார்த்துக்கலாம். அதாவது ஹாலிவுட் மூவியா இருக்கட்டும், இல்ல கார்ட்டூன் மூவியா இருக்கட்டும், ஏகப்பட்ட மூவிஸ் எல்லாமே அதில இருக்கு. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட். அதுவும் ரூ. 140 நீங்க பே பண்றீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க WWE ஷோஸ் மட்டும் நீங்க பார்க்க மாட்டீங்க. அத தவிர்த்து ஏகப்பட்ட ஷோஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஷோவையும் தானே நீங்க பார்த்துக்குவீங்க. அதனால நீங்க வந்து ரூ. 149 அப்படிங்கிற மாரி மந்த்துக்கு வந்து நீ பே பண்ணி பார்க்கறதுல உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்க கண்டிப்பா உங்களால பார்க்கவே முடியும்டா அப்படிங்கிற மாரி WWE சொல்றானுங்க. அதுதான்டா எங்களுக்கு சிக்கலே அப்படிங்கிறத WWE புரிஞ்சுக்க மாட்றாங்க. அதாவது எங்கள பொறுத்தவரைக்கும் நாங்க ரூ. 140 பே பண்ணி அந்த விஷயத்த நாங்க பார்க்குறோம் அப்படின்னாலும், நாங்க வந்து செல்லுல பார்க்கறதுக்கு நாங்க விரும்ப மாட்டோம். நாங்க டிவியில பார்க்கறதுக்கு தான்டா விரும்புவோம் அப்படிங்கிறத WWE புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால WWE வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணா நல்லாயிருக்கும். அதாவது இப்போ வந்து சோனி நெட்வொர்க்ல நம்ம பார்த்தோம்ல, அதே மாரி ஏதாவது ஒரு ஷோ வந்து ஏதாவது அதுக்குன்னு WWE ரெடி பண்ணி நம்ம டிவியில லைவா பார்க்குற மாரி WWE பண்ணா ம் நல்லா இருக்கும். அந்த ஒரு ஸ்டெப் வந்து நம்மள WWE எடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எத்தன பேர் வந்து டிவியில பார்க்கறதுக்கு ஆசைப்படுவீங்க? அதே மாரி இப்போ Netflix ஆப்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி மொபைல்ல பார்க்க எத்தன பேர் ஆசைப்படுவீங்க? அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. அது இல்லாம நீங்க வந்து WWE வந்து எப்போ பார்க்க ஆரம்பிச்சீங்க? அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. அது இல்லாம இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளால ரா, ஸ்மாக்டவுன், NXT, பேப்பர் வியூ எதுவுமே நம்மளால பார்க்க முடியாது. அதனால நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு முடிவு வந்து எனக்கு வந்து சுத்தமா எனக்கு பிடிக்கல. ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தி தான் என்ன பொறுத்தவரைக்கும். இத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பா.